نحمده ونصلي على رسول الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال يدخل من أمتي الجنة 70,000 بغير حساب. فقال رجل يا رسول الله ادعو الله أن يجعلني منهم. قال اللهم اجعله منهم. ثم قال آخر فقال يا رسول الله ادعو الله أن يجعلني منهم. قال سبقك منها عكاشا أو قال النبي صلى الله عليه وسلم سوف رسول الله الكريم. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று பார்க்கக்கூடிய பாடம் முஸ்லிம்களில் ஒரு பெரும் கூட்டத்தினர்கள் எந்த விசாரணையுமின்றி சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்கள். அதில் எந்த அளவிற்கு தேட்டமுடையவர்களாகவும் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என் சமூகத்தாரில் 70,000 பேர் எந்த ஒரு விசாரணையும் இன்றி சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று கூறினார்கள். எந்த ஒரு கேள்வி எனக்குமே இருக்காது. வந்தவனே அவங்களை நீங்க போங்க, நேர ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்தானே ஒரே ஒரு சஹாபி ஒண்ணு எந்திரிச்சாங்க. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், அவர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கும்படி அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இவரை அவர்களில் ஒருவராக ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. உடனே ஏன்னா ரசூலுல்லாஹினுடைய துஆவை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கின்றான். இப்ப என்ன ஆயிடுச்சு, உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்கவாதி என்பதை இந்த பூமியில் இருக்கும் பொழுதே எந்த ஒரு கேள்வி கணக்குமின்றி சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் என்பது நிரூபணமாயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த மற்றொரு சஹாபி ஒண்ணு எந்திரிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக நீ துஆ செய்யுங்க, அதே போல எனக்காக நீ துஆ செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. இல்ல, உங்களை விட யார் முந்திட்டா, உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்தி விட்டார்கள் என்று கூறிவிட்டார்கள். ஒரு மணிதான் துஆ செய்யக்கூடியது, அந்த ஒரு மணி துஆவும் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க. இதே ஹதீஸ் தான் மேலும் பல்வேறு அறிவிப்புகளின் வாயிலாகவும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியது, என் சமூகத்தில் 70,000 பேர் கொண்ட ஒரு கூட்டம் பௌர்ணமி இரவில் சந்திரன் பிரகாசிப்பதை போன்று மனங்கள் பிரகாசித்தபடி விசாரணை எவ்வித விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று கூறினார்கள். அவங்களுடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? இந்த 70,000 பேர்கள், 70,000 பேர் கம்மியானதுதான், ஒரு சிறு கூட்டம் தான் சொல்லலாம். ஏன்னா மற்ற சமூகத்தை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹினுடைய உம்மத்தினர்கள் தான் இருக்கக்கூடிய உம்மத்தின் கூட்டத்திலே அதிகமாக இருப்பாங்க. 1,24,000 நபிமார்களுக்கும் ஒவ்வொரு கூட்டத்தினர் இருப்பாங்க. நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வரப்பட்ட கூட்டத்தினர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் தன்னுடைய சமூகத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் நபிமார்களும் இருப்பாங்க. பிரம்மாண்டமாக அதிகமான உம்மத்துகளை கொண்ட நபியாக இருக்கக்கூடியது யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு நபியும் கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், சும்மா சாதாரணமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது மட்டும் 6 கோடிய 7 கோடியை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் மக்களுடைய பாப்புலேஷன். உலக அளவில் பார்க்கும் பொழுது எங்கு போய் நிற்கும். அதில் இஸ்லாமியர்கள் என்று பார்த்தோம்னா அதுவும் பல கோடியில் தான் இருக்கு. அப்ப இதுபோது இப்பொழுது வாழக்கூடிய காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய கணக்கீடுகள் நம்ம சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1445 ஆண்டு காலங்கள் ஹிஜ்ரத் செஞ்சது. அப்ப ஹிஜ்ரத்திற்கு முன்னாடி உள்ளது 13 ஆண்டு காலங்கள். அதாவது என்ன, 50வது வயதில் ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத் செய்றாங்க. ஏறத்தாழ அந்த 50 கூட்டப்பட்டால் 45 50 95 1495 ஆண்டு காலங்களில் இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய காலம் 40 வயது என்று வைத்தால் 1455 ஆண்டு காலங்களாக இதுவரை 1455 ஆண்டு காலங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு வரப்பட்ட மக்கள் எத்தனை மில்லியன் பில்லியன் மக்கள்கள் இருப்பார்கள் என்று தெரியாது. இன்னும் இருக்குது, கியாமத் நாள் வந்ததில்ல, இன்னும் கியாமத் நாள் வரை வரக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருப்போம். அதில் வெறும் 70,000 நபர்களுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய கூட்டத்தினர்கள், எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இவர்கள் சென்று விடுவார்கள். பௌர்ணமி நிலவை போன்று அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும், பிரகாசிக்கும். வானத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பௌர்ணமியுடைய நிலவன்று சந்திரனுடைய பிரகாசம் எந்த அளவிற்கு தெரிகிறதோ, முழு சந்திரனுடைய நிலவுகள் நாம் காணக்கூடிய சமயங்களில் எந்த அளவிற்கு தெரிகிறதோ, அந்த லட்சோபலட்ச மக்களுடைய மத்திகளில் இந்த 70,000 நபர்களுடைய பிரகாசங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இதை கண்டுதான் அவங்களும் நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அது கேட்கப்பட்டது அவர்களுடைய ஆர்வங்கள், ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடிய சமயங்களில் சஹாபாக்களுடைய தேட்டங்கள். அல்லாஹு தஆலாவே அவர்களை பொருந்திக் கொண்டதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு வர்துவான், நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டதினால் நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லப்பட்டது சஹாபாக்களுக்கு. அப்படியா இருந்த சஹாபாக்கள் கூட அவர்கள் மேலும் என்ன ஆசை வச்சாங்க, நான் என்ன செய்யணும், சொர்க்கத்தில் நுழையணும், அந்த கூட்டத்தில் ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் அது போல ஆசைப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி இறங்கி ஒரு ஜனாசாவுடைய வாங்கி ரசூலுல்லாஹி தங்களுடைய கரங்களினால் கபர்குழியில் இறங்கி அவங்க வாங்கி வைக்கக்கூடிய சமயங்கள்ல மேலே இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழக்கூடிய கண்ணீர் விழுகின்றது. உடனே பார்த்தாங்க, இன்னும் அவங்க அழுகிறீங்க, இந்த ஜனாசா நானாக இருக்கக்கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்கரங்களினால் வாங்கி முபாரக்கான கரங்களினால் வைக்கப்பட்டது, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று ஏங்கினார். ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த நன்மைகளுடைய தேடல்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியல. அல்லாஹு தஆலா அபியாக்கு அந்த தேடல்களை அமைத்து தந்தால்வானாக. அந்த 70,000 நபர்களில் ஒருவர்களாகவும் நம்மையும் ஒன்று அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்ம அனைவர்களுக்குமே சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக, கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழையக்கூடிய நன்மக்களாக உள்ளவன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.